வணக்கம் மக்களே, நான் காரைக்குடிலேருந்து முத்துகின்றப்பன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு லைஃப்பெல்லாம்? என்ன மக்களே பண்ணுறது? ஓடி ஓடி உழைச்சா தானே நம்ம பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைகளாம் நம்மளும் காப்பாற்ற முடியும். யார் வந்து நம்மளெலாம் பாப்பா? நான் ஒன்று சொல்லிக்கிறேன் மக்களே, யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காதீங்க. என்னை பொறுத்தளவில் அவ்வளோதான். கையேந்தி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யாரும் உதவியெல்லாம் பண்ணலாம் மாட்டாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ஆனால் கவர்மெண்ட்டு கூட நம்மளெல்லாம் கை விட்டுருச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு ரேஷன் கடைக்கு போய் அரிசி கேட்டால் புழு பிடிச்ச அரிசியை போடுறாங்க மக்களே. எண்ணெய் இருக்கான்னு கேட்டால் எண்ணெய் இல்லைங்கிறாங்க. பருப்பு இருக்கான்னு கேட்டால் பருப்பு இல்லைன்றாங்க. கோதுமை இருக்குன்னா கோதுமை இல்லை வரலைங்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா எல்லாத்துக்கும் தானே இதெல்லாம் பண்ணுறாரு. ஏன் இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டாரா ஸ்டாலின் ஐயா? அவருக்கு தானே நாங்களாம் ஓட்டு போடுவோம். முன்னாடிலாம் எங்கள் ஃபேமிலியே இப்போ 1,00,000 ஃபேமிலி இருக்குன்னா எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். ஆனால் இதுவரையும் எனக்கு இந்த மாதம் 1000 வருதுன்னு கூட சொன்னாங்க மக்களே. அது கூட நான் இன்னும் வாங்கினதில்லை மக்களே. ஒரு ஓட்டுக்கு கூட நான் ₹1 கூட நான் வாங்கினதில்லை. அப்படியே தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆனால் என்ன மக்களே, என்ன சொல்கிறதே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா நாடு இப்படி போயிட்டு இருக்குன்னு பத்தாதுக்கு இவர் வேறு எலெக்ஷனில் இதுக்கு நின்றுட்டாராம் வேறு. யார்? சினிமா நடிகராம்ல மக்களே, விஜய் சார். அவர் வந்து இப்போ எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வீடு வாசல் இல்லாதவங்களுக்கெல்லாம் கட்டித்தர போகிறாராமா. அப்புறம் என்ன ஏழை மக்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம், அப்புறம் என்ன காலேஜெல்லாம் ஃப்ரீயாக கட்டி கொடுக்க போகிறாராமா. நிறைய பேர் சொல்கிறாங்க மக்களே. ஆமாவா? விஜயன் அப்படி பண்ண போகிறாரா? அப்படி பண்ணுனா விஜயண்ணா எனக்கு ஒரு வீடு கட்டி தந்துருங்கண்ணா. என் இடத்துல எனக்கு வீடு கட்ட வசதியெல்லாம் கிடையாது. நான் வீட்டு வேலை தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கும் இல்லை, எல்லா பொண்ணுகளுக்கும் ஒரு வீடு கட்டி தந்துருங்க. ஸ்டாலின் ஐயாட்ட கேட்கலாம். ஸ்டாலின் ஐயா பண்ணுவார், லேட்டாக பண்ணுவார்.